ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து புதுசா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் என்ன? அதை வந்து நம்ம ஓனா வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு லெவல்ஸ், ஸோ எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த இடத்துல வாங்கலாம், இந்த இடத்துல விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவுரை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இதில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ அதை எஜுகேஷனல் கண்டென்ட்டாகவே பாருங்க. ஓகே. ஸோ நம்ம ஆப்ஷன் பிரீமியம் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடிங் கோர்ஸ், ஒரு பிரீமியம் வந்து அந்த ஆப்ஷன் பிரீமியம்ல இருக்கக்கூடிய அந்த கால்குலேஷனை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஆப்ஷன் மார்க்கெட் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டு, அதாவது ஆப்ஷன் பிரீமியமில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு, ஸோ அதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து என்ன அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நேத்திக்கு நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நேத்திக்கு நாம் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஆஃப் அன் ஹவர், அதாவது அரை மணி நேரம் 30 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு, அந்த 30 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து எந்த இடத்துலேருந்து பெருசாக மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு பெருசாக மூவ் ஆன இடம், அப்புறம் வந்து பெருசாக மார்க்கெட் வந்து அந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு அப்படின்னா அந்த இடம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மாதிரி நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் டைமில் இந்த இடத்த வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் என்ன ஒரு லெவல்ஸ் நம்ம எடுத்து ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன், இல்லைனா ஏதாவது ஒரு கால்குலேஷன், நீங்கள் என்ன ஒரு கால்குலேஷன் நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் ஒரு லைன் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளையோ ஒரு டிமாண்டோ அந்த இடத்துல நடந்திருக்கும். ப்ரைஸ் வந்து மொமெண்டம் இருந்திருக்கும். ஸோ அதனுடைய இதுதான் வந்து நமக்கு வந்து இதாகுமே, அப்ளை ஆகுமே தவிர, ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறத 2வது பட்சமாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளே வந்து ஓனா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 30 நிமிஷம் டைம் போதுமானதாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாள் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நேத்திக்கு நம்ம எடுத்திருந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா, அதாவது நேத்திக்குள்ள ஹை, அந்த இடத்த கையை கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா, அப்போ 26,189. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா ப்ரீவியஸில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா, நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ஒரு மொமெண்டம் டவுன் சைடில் ஆயிருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அப்போ மார்க்கெட் திருப்பி அந்த இடத்த டச் பண்ணுறப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோடைய கான்செப்ட். ஓகேவா? மார்க்கெட் இந்த லைனுக்கு மேலே இருக்கிறப்போ அது சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து நமக்கு வந்து கீழே சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறது. அதாவது மேலே போனால் மார்க்கெட் வந்து 26,189, 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸே சொன்னோம்னா 26,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு இடைப்பட்ட இடங்களில் எங்கேயுமே வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஸோ அப்போ மார்க்கெட் கண்டினியூ இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுது அப்படின்னா, அப்போ மேலே வந்து ஒரு 200 பாயிண்ட் இல்லை 150 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் என்னன்னா, நேற்றுக்கு செல்லிங் ப்ரெஷர், அதாவது நம்ம அந்த எஃப்ஐஏ டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணும்போது செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ கீழே சப்போர்ட் வந்தது அப்படின்னா 25,950. நேற்று இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக அந்த 25,950. ஸோ இந்த இடம் தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக சொல்கிறது. ஸோ 25,921 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த லோ அப்படிங்கிறது நேத்திக்குள்ள லோ. ஸோ இந்த லோ கட் ஆகி கீழே இருக்கக்கூடிய 921, ஸோ 25,921 அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேவா? சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் ப்ரீவியஸில் நம்ம வந்து அந்த வால்யூம் ப்ரொஃபைலோட இது வச்சுருந்தோம். ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலோட பிஓசி வச்சுருந்தோம். ஸோ பிஓசி வரைக்கும் தான் மார்க்கெட் போயிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகலாம். ஓகேவா? சரி. ஸோ இந்த இதில் இன்னொரு சின்ன இது என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து இந்த டைம் ஃப்ரேம் வந்து எப்படி நம்ம வந்து இந்த
அதை வால்யூம் ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டில் நம்ம யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு மார்க்கெட் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ என்டையர் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த அரை மணி நேரம் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டில் அங்கே இருந்துட்டு லாஸ்ட்டு கேண்டில் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹை லோவை அலைன் பண்ணி நமக்கு வந்து அந்த ரேஞ்சு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எங்கே இருக்குது பிஓசி, எது வேல்யூ வேரியா ஹை, ஸோ ப்ரீவியஸ் ஹை எது, லோ எது, ஸோ அப்படிங்கிறது நம்ம இதில் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே இருக்க லைன்ஸ் எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ஏன்னா ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுனா, இப்போ நேற்றுக்குள்ள ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த லைன் நமக்கு ஆக்ட் ஆகும். இருந்தாலும் ட்ரா பண்ணுறது எப்படி அப்படிங்க அந்த லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் எந்த இடம்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ எந்த இடத்துலாம் மார்க்கெட் வந்து பெருசாக சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பாருங்கள். ஸோ எங்கேருந்து மார்க்கெட் கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். அதாவது ஒரு மொமெண்டம் வந்து பெருசாக இருக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவுடைய ஹை எடுத்துக்கோங்க, ஸோ லோ எடுத்துக்கோங்க, ஸோ லோவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது லோ லைனாக நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ போட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் போன ஹை. ஓகேவா? ஸோ இந்த ஹையில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ நமக்கு வந்து அந்த ஹை லோ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஹை லோவுக்கு கரெக்டாக வந்து இந்த ஹை டு லோ ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் போடுங்க. போட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ மார்க்கெட் இன்றைக்கியுடைய ஷேப் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரொஃபைல் ஷேப் பார்த்தோம் அப்படின்னா பி டைப்பில் வருதா? ஓகேவா? அப்போ இது என்ன அப்படின்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் அப்படிங்கிறது இதோடைய இது. ஓகேவா? அக்கா புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது காரணம் கிடையாது. இந்த பேட்டர்னோட பேர் வந்து புல்லிஷ். ஓகேவா? அதாவது ஒரு டி டைப்பில் பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஹேமர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கேண்டில் ஸ்டிக்கில் வந்து ஹேமர் அப்படிம்போம். ஸோ இது வந்து ஒரு ஹேமர். அப்போ மார்க்கெட் ஃபுல்லாக பாடி இங்கே இருக்கும், ஃபுல்லாக வந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ ஓப்பன் ஆகி இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு திருப்பி வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் ஏற்பட்டு, ஸோ ஓப்பனுக்கு இது ஓப்பனுக்கு மேலே போய் நமக்கு க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இது வந்து ஒரு ஹேமர், நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த கேண்டில் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ மார்க்கெட் வந்து பெருசாக எந்த இடத்துலலாம் இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி இப்போ இந்த இதில் வந்து பிஓசி அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸடான ஒரு இடம். ஸோ இது ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட்டாவோ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட் எங்கே இதுக்கு மேலே இருக்கிறப்போ இது சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேவா? வேல்யூ வெரியா ஹை. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். ஸோ இதை பற்றின வீடியோக்கள் நிறையா வந்து யூடியூப்பில் இருக்குது. அதாவது வேல்யூ வெரியா ஹை எவ்வளோ, என்ன கால்குலேஷன், அதாவது இதோட கால்குலேஷன் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து நம்ம ஒரு 100% எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 70% ஆஃப் ட்ரேட் வந்து இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதோட இந்த வேல்யூ ஏரியாவுடைய ஹை, வேல்யூ ஏரியா லோ அப்படிங்கிறதுக்கான இது. ஓகே, இப்போ மார்க்கெட் அடுத்து வந்து மார்க்கெட் எங்கே பெருசாக வந்து நமக்கு வந்து மேலே அடுத்து போனால் எங்கேருந்து நமக்கு வந்து பெருசாக மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதிக நேரம் வந்து ப்ரைஸ் வந்து அதாவது எந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது. ஸோ இந்த ஹை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜோன். ஓகேவா? ஸோ இந்த ஜோனையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இடம் இன்னும் ப்ரைஸ் வந்து டச் பண்ணல. ஸோ இன்றைக்கி வரைக்கும் ப்ரைஸ் அந்த இடத்த டச் பண்ணலை. நேற்றுக்குள்ள பிஓசிக்கு மட்டும்தான் மார்க்கெட் போயிருக்கு. ஓகே, இதில் இன்னொரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா இப்போ இதில் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் நோட் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூவாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இன்றைக்கி எங்கன்னா இங்கே தான் இங்கே இருந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு டச் பண்ணாத ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு வேல்யூவான ஒரு இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எடுத்து பார்க்கலாம். எஸ், எக்ஸாக்டாக இந்த இடம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ இதுவும் ஒன்று தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிருக்குன்னு சொன்னோம் பார்த்தோம்ல. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை மார்க் பண்ணிக்கணும். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து சிம்பிளாக நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம். ஸோ ப்ரீமியமில் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் எது? ஸோ மேஜரான லெவல் என்ன? எது ரிவர்சல் லெவலாக இருக்கும்? ஸோ நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்கிறதுனால அது வந்து கரண்ட் டே மார்க்கெட்டில், அதாவது நாளைக்குள்ள எக்ஸ்பிரி டேயில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே. நேற்றுக்கு நம்ம அனலைஸ் பண்ண ப்ரீமியம் 26.50 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி வந்து, அதாவது மேஜர் லெவல் என்ன, நம்மளோட ரிவர்சல் லெவல் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மேஜர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தது வந்து 78 ரூபா அப்படிங்கிறது வந்து நேற்று அனலைஸ் பண்ணியிருந்தோம். மேஜர் லெவல் 130, 210, லோவரில் வந்து பார்த்தீங்கன்னா 38.17. ஸோ இது வந்து ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும்னு பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி கால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரிவர்சல் பாயிண்ட் 38 ரூபா அப்படிங்கிறதுல தான் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில் வந்து அரை மணி நேரம் கேண்டில் வந்து ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் ட்ரேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் தான். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக நெகட்டிவ் தான். செகண்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஆர்டர் ஒரு கேண்டிலில் எவ்வளோ நமக்கு வந்து ஒரு வால்யூம் அனலைஸ் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வந்து இதில் வால்யூம் நமக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு, நான் அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். ஓகேவா? சரி, இங்கே இதோட லோ இங்கே இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோட லோ இங்கே இருக்குது. அப்போ இந்த ½ அன் ஹவர் கேண்டிலுடைய ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில், செகண்ட் ½ அன் ஹவர் கேண்டில் ட்ரேட் எங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ரிவர்சல் லெவலில். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ½ அன் ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதோட லோவை கட் பண்ணி கீழே வருது. அப்போ இதில் டெல்டா ஃபுல்லாகவே மைனஸில் இருக்குது. அப்போ இங்கேயும் டெல்டா மைனஸில் தானே இருக்கணும். ஸோ இதோட லோவை கட் பண்ணும்போது டெல்டா மைனஸில் தானே இருக்கணும். ஸோ அங்கே அப்படி டெல்டா பாசிட்டிவ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த 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 இது நடக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவர்சல் பாயிண்ட். ஓகே. ஸோ கால் சைடில், இதே புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக புட் சைட்லேயும் அதே தான். ஸோ புட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில் வந்து ஃபுல்லாக, ஏன்னா அங்கே காலில் வந்து ரெட்டில் இருக்கும்போது இங்கே வந்து க்ரீனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஹை இங்கே இருக்குது, இதோட ஹை இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஹையை கட் பண்ணும்போது இந்த டெல்டா பார்த்தீங்க, இதில் பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த கேண்டிலில். ஓகே. ஸோ இந்த கேண்டிலில் டெல்டா பாசிட்டிவ். ஸோ அப்போ இதோட ஹையை கட் பண்ணும்போது இந்த டெல்டா பாசிட்டிவாக தானே இருக்கணும். ஸோ இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே கரெக்டாக இது வந்து ப்ரீவியஸ் ஹை. இந்த அரை மணி நேரம் நம்ம டைம் ஃப்ரேம் வச்சோன்னா உங்களுக்கு அது கிளியராக தெரியும். ஸோ இது ப்ரீவியஸ் ஹை. ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹை கிட்ட போகுது, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அது லோ கிட்ட போகுது, அதோட ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது, அங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து இதாகுது. ஸோ இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு சிங்கோட லோ, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து பெருசாக மேலே மூவ் ஆயிருக்கு, கீழே மூவ் ஆயிருக்கு கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு மொமெண்டம் ஆயிருக்கு, இங்கேருந்து ஒரு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. அப்போ திருப்பி மார்க்கெட் இந்த இடத்த வரும்போது நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்படிங்கும்போது இதையும் நம்ம வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து நம்மளோட அது ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த லெவல்ஸை கால்குலேஷன் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய அந்த கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் அதையும் நான் எடுத்துக்குவேன். ஸோ எக்ஸாக்டாக இது நடக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ, சிங்கோட லோ. ஸோ இங்கே ரிவர்சல் பாயிண்ட்டு. அதே மாதிரி கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நமக்கு இதாக இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட்டில் புட் சைடில் இருக்கணும். ஓகேவா? ஸோ புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை. ஸோ நம்மளோட ரிவர்சல் லெவல் 130. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. எக்ஸாக்டாக நம்ம வந்து இங்கே எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய இடம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நடந்தது. நாளைக்கு உள்ள லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல் வந்து நாளைக்கு லெவல்ஸ், அதாவது ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்திக்கு நம்ம எடுத்திருந்த ப்ரீமியம் இருக்குல்ல. ஸோ 26,50. ஸோ அந்த ப்ரீமியம் தான் இன்றைக்கி நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 26,050 அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ 26,050 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இன்றைக்கும் நமக்கு. மேஜர் லெவல் 58 ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல். 120 ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது 120 ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல்.
செகண்ட் ரிவர்சல் லெவல் வந்து ரூ. 200 அப்படிங்கிறது செகண்ட் ரிவர்சல் லெவல். ஒரு ப்ரீமியம் மேலே போகும் அப்படின்னா அதுக்கான ரிவர்சல் லெவல் மேலே இருக்கக்கூடியது பாருங்கள். அதாவது ரூ. 58 மேலே எந்த ப்ரீமியம் இருக்குது, கால் இருக்கான்னு பாருங்கள். 26,050 கால் இருந்ததுன்னா ஸோ அது மேலே இந்த 130 சாரி 120 200 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது எக்ஸ்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி அந்த இது மேலே எக்ஸ்டன் ஆகும்போது புட் ஆப்ஷன் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேம் 26,050 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய 22,700 அப்படிங்கிற இடத்துல அது ரிவர்சல் ஆகலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எப்போவுமே இப்படியே போகாது இல்லையா? ஸோ இது இப்படி ஒரு சிக்ஸாக் பேட்டர்னில் தான் போகும். அப்போ இந்த ப்ரீமியம் மேலே போயிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது இது ரூ. 7 ரூ. 22 இல்லை ரூ. 15 ஏதோ ஒரு இடத்துல இது ரிவர்சல் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயந்தான், ரொம்ப ஒன்றும் இது கிடையாது. இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸில் எந்த இடம்லாம் அந்த ½ hour நான் சொன்னல, ஸோ ஒரு அரை மணி நேரம் டைம் ஃப்ரேம் எடுத்தீங்க அப்படின்னா எந்த இடம்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு, அதாவது மார்க்கெட் கீழே வந்த இடம், நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்த இடம், மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடம்லாம் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரம் டைம் ஃப்ரேமே போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது நாளைக்கு நம்ம அனலைஸ் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் டெக்னிக்கலாக. ஸோ ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து இவங்க அதாவது FIDS உடைய டேட்டா பாருங்கள். ஸோ அந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பொசிஷனல் இன்னைக்கு வந்து, அதாவது பர்டிகுலராக அந்த ஃபியூச்சர்ஸில் டெரிவேட்டிவ்ஸில் என்ன மாதிரி வந்து அவங்க வந்து செல்லிங்கில் இருக்காங்களா பையிங்கில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நான் அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி போனோன்னா எனக்கு டைம் அதிகமாகும். அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த லெவல்ஸ் நீங்கள் எப்படி பார்க்கணும், ஃபர்தராக இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.